கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் நாட்டிற்கு ஆதரவாக இருந்த அமெரிக்கா இப்போது ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டது என்றும், இனி அமெரிக்காவின் நிலைமை என்னவாகும், இஸ்ரேலில் இனி என்ன நடக்கப் போகிறது என்றும் இந்த பதிவில் பார்ப்போம். காசாவும் மேற்கு கரையும் கிழக்கு ஜெருசலேமும் இஸ்ரேலின் நிலப்பகுதிகள் தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிகளை இஸ்ரேலிலிருந்து பிரித்து பாலஸ்தீனம் என்று ஒரு இஸ்லாமிய நாட்டை உருவாக்க வேண்டும் என்று அநேக உலக நாடுகள் கூறி வருகின்றன. அப்படி உருவாக்கப்படுகிற பாலஸ்தீன நாட்டிற்கு கிழக்கு ஜெருசலேமை தலைநகரமாக கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தின்படி கிழக்கு ஜெருசலேம் பகுதிதான் உண்மையிலேயே யூத ராஜாக்கள் காலத்திலிருந்தே இஸ்ரேலின் தலைநகரமாக இருந்தது. இப்போதுள்ள நவீன ஜெருசலேம் பகுதியானது அதன் தொடர்ச்சியாக பெருக்கமடைந்த நவீன குடியிருப்புகளாகும். உண்மையான வரலாற்று சிறப்புமிக்க ஜெருசலேம் என்பது பழைய நகரமாகிய கிழக்கு ஜெருசலேம் தான். அங்கேதான் தேவாலயம் இருந்தது, அங்கேதான் தாவீதின் நகரம் இருந்தது, அங்கேதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் சுற்றி திரிந்து உலாவி அற்புதங்களை செய்து சுவிசேஷம் அறிவித்தார்கள். அந்த பழைய ஜெருசலேமில் தான் பரிசுத்த வேதாகமத்தில் ஜெருசலேமை பற்றி கூறப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களுமே நடந்தது. இப்போது அந்த கிழக்கு ஜெருசலேமை இஸ்லாமியர்களுடைய பாலஸ்தீனத்திற்கு தனி நகரமாக தலைநகரமாக கொடுக்க போகிறார்களாம். அங்கே யூதர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதாம். இது எப்படி இருக்கு பாருங்கள். சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய மகா நீதிபரராகிய தேவன் யூதர்களுக்கு நிச்சயம் நியாயம் செய்வார். மனிதனுடைய யோசனைகள் விருதா, கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். 1948 இஸ்ரேல் சுதந்திரமடைந்த போது இஸ்ரேலின் பாதி நிலப்பகுதியை பிரிட்டன் நாடு பிரித்து ஐநா சபை மூலமாக இஸ்ரேலில் இருந்த அரேபியர்களுக்கு கொடுக்க முன்வந்தது. ஆனால் அது தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி இஸ்ரேலில் இருந்த பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் சுற்றியிருந்த அரபு நாடுகளின் பேச்சை கேட்டு நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் அப்படி வெளியேறி தங்கிய இடமும் இஸ்ரேலுக்கு சொந்தமான நிலப்பகுதி தான். அவைகள்தான் காசாவும் மேற்கு கரையும் என்பவை ஆகும். 1948 நடந்த அந்த இஸ்ரேல் அரபு யுத்தத்தின் போது இஸ்ரேல் ஜெயித்தது. அரபு நாடுகள் படுதோல்வி அடைந்து ஓடிவிட்டன. இஸ்ரேலை விட்டு வெளியேறிய இஸ்லாமியர்களை அந்த அரபு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படித்தான் அந்த மக்கள் அகதிகள் ஆனார்கள். அந்த பகுதிகளும் இஸ்ரேலுக்கு சொந்தமான நிலப்பகுதிகள் தான். அவைதான் காசா மேற்கு கரை என்பவையாகும். ஜெருசலேம் முழுவதும் 1948 இருந்தே ஐநா சபையின் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அந்த மக்கள், அதாவது இஸ்ரேலை விட்டு வெளியேறிய மக்கள், எகிப்தின் கட்டுப்பாட்டிலும் ஜோர்டான் அரசின் கட்டுப்பாட்டிலும் இருந்தார்கள். பிறகு மறுபடியும் 1967 அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்கினார்கள். அந்த யுத்தம் 6 நாள் யுத்தம் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. அந்த யுத்தத்திலும் இஸ்ரேல் தான் ஜெயித்தது. அரபு நாடுகள் படுதோல்வி அடைந்து ஓடிவிட்டன. அந்த 6 நாள் யுத்தத்தின் போது இஸ்ரேல் தன்னுடைய நிலப்பகுதியையே மறுபடியும் எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்த காசாவையும் ஜோர்டானின் கட்டுப்பாட்டில் இருந்த மேற்கு கரையையும் ஐநாவின் கண்ட்ரோலில் இருந்த ஜெருசலேமையும் சிரியாவிடமிருந்து கோலன் ஹைட்ஸ் என்கிற பகுதியையும் எகிப்தின் நிலப்பகுதியாகிய சீனாய் வனாந்தரம் முழுவதையும் பிடித்து கொண்டது. அதன் பிறகு எகிப்து அழுது முறையிட்ட பிறகு அமெரிக்காவின் தலையீட்டால் 1972 எகிப்தின் நிலப்பகுதியாகிய சீனாய் பகுதியை மறுபடியும் இஸ்ரேல் எகிப்திற்கே திருப்பி கொடுத்துவிட்டது. மற்ற எல்லா பகுதிகளுமே இஸ்ரேலின் நிலப்பகுதிகள் என்பதால் இஸ்ரேல் கொடுக்கவில்லை. மேலும் உலக சட்டதிட்ட விதிகளின்படியும் ஜெனீவா ஒப்பந்தத்தின்படியும் யுத்தம் நடக்கும்போது ஒரு நாடு தன் எதிரி நாட்டிடம் இருந்து எந்த பகுதியை பிடித்தாலும் அந்த பகுதி அதை பிடித்த நாட்டிற்கு தான் சொந்தம் என்பது சட்டமாகும். எனவே காசாவும் மேற்கு கரையும் ஏற்கனவே இஸ்ரேலின் பகுதிகள் தான். அதன் பிறகு யுத்தம் செய்தும் அந்த பகுதிகளை இஸ்ரேல் பிடித்திருக்கிறது. அப்படி என்றால் முழு உலகத்திற்கும் ஒரு நியாயம், இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு நியாயமா என்பதுதான் கேள்வி. இஸ்ரேலின் நிலப்பகுதிகள் என்பதால் தான் இன்று வரை அங்குள்ள மக்களுக்கு தண்ணீர், ஆகாரம், மின்சாரம் போன்ற எல்லா அடிப்படை தேவைகளையுமே இஸ்ரேல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இஸ்ரேல் அவர்கள் பிரச்சனை செய்யாமல் தனி நிர்வாகமாக செயல்பட வேண்டுமானால் செயல்படட்டும் என்று அனுமதித்தார்கள். அதனால்தான் அங்கே தேர்தல் கூட நடத்தினார்கள்.
அதன் விளைவுதான் இப்போது இந்த அளவிற்கு இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக மாறி நிற்கிறது. இப்போது அவர்களுக்கு தனி நாடு வேண்டுமாம். அந்த நிலம் யூதர்களுக்கு கிடையாதாம். தேவாலயம் இருந்த கிழக்கு ஜெருசலேம் யூதர்களுக்கு, அந்த ஜெருசலேமில் யூதர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாதாம். இதற்கு முக்கால்வாசி உலக நாடுகள் ஆதரவு கொடுக்கின்றன. உலகத்திலேயே அதிக புத்திசாலி இனம் என்றால் அது யூதர்கள் தான். பொருளாதாரத்திலும் சரி, எல்லா டெக்னாலஜியிலும் சரி, யூதர்கள் கையில் தான் முழு உலகமுமே இருக்கிறது. உலகமே, நீ என் நாட்டை பிரித்து என் நாட்டின் மத்தியில் ஒரு இஸ்லாமிய தீவிரவாத நாட்டை உருவாக்க திட்டம் போடுகிறாயா? உனக்கு நான் முந்திக் கொள்கிறேன் பார், இனி நீ என்ன செய்வாய் என்று பார்ப்போம் என்கிற ரீதியில் இஸ்ரேல் ஏற்கனவே கிழக்கு ஜெருசலேமில் 2 லட்சத்திற்கும் அதிகமான யூதர்களை குடியேற்றி விட்டது. மேற்கு கரையில் 15 லட்சத்திற்கும் அதிகமான யூதர்களை குடியேற்றி விட்டது. இன்னும் அதிகமாக அவசரமாக கிழக்கு ஜெருசலேமிலும் மேற்கு கரையிலும் யூத குடியிருப்புகளை அதிகமாக இஸ்ரேல் அரசாங்கம் கட்டிக்கொண்டே இருக்கிறது. கிழக்கு ஜெருசலேமில் தேவாலயம் இருந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிற அல்-அக்ஸா மசூதி இனி எந்த நேரத்திலும் இடிந்து விழுந்துவிடும் அளவிற்கு அதை மிகவும் பலவீனமாக்கிவிட்டார்கள். இதனால் தான் அங்கே தங்களுடைய 3ஆம் தேவாலயத்தை கட்டுவதற்கும் அவசரப்படுகிறார்கள். கிழக்கு ஜெருசலேமிலும் மேற்கு கரையிலும் பெருமளவு யூதர்கள் குடியேறிய பிறகு அதை எப்படி வேறு ஒரு இஸ்லாமிய நாடாக உருவாக்க முடியாதல்லவா? அதனால்தான் இப்படி செய்கிறார்கள். ஏற்கனவே மேற்கு கரையில் இருந்த யோர்தான் பள்ளத்தாக்கை 2019 இஸ்ரேல் தன்னுடன் இணைத்து கொண்டது. இப்போது சில மாதங்களுக்கு முன்பிருந்தே மேற்கு கரையின் யூதேயா மற்றும் சமாரியா நிலப்பகுதியை இஸ்ரேலுடன் இணைத்து விட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. இப்போது அதை அரசாங்க ரீதியாக முறைப்படி இஸ்ரேலுடன் இணைப்பதற்காக இஸ்ரேலின் பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதை உலகிற்கோ அமெரிக்காவிற்கோ தகவல் கொடுத்துவிட்டு அவர்கள் அனுமதி கொடுத்தால்தான் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்ற வேண்டுமா என்ன? அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாதல்லவா? அது இஸ்ரேலின் நிலப்பகுதி. அதை அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்துவதற்காக, சட்டமாக்கப்படுவதற்காக மசோதா நிறைவேற்றுவதற்கான தீர்மானத்தை தீவிர வலதுசாரி கட்சியினராகிய பென்கிவிர் என்பவரும் ஸ்மோட்ரிச் என்பவரும் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதற்கு இஸ்ரேல் பிரதமராகிய பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒப்புதல் கொடுத்து விட்டார். பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடத்தி அதில் வெற்றி பெற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இதனால் இப்போது அமெரிக்கா எங்களிடம் கேட்காமல் எப்படி தீர்மானம் நிறைவேற்றலாம்? அமெரிக்கா இதை ஒருபோதும் அனுமதிக்காது. மேற்கு கரை பாலஸ்தீனியர்களுக்குரியது, அதை இஸ்ரேலுடன் இணைப்பதற்கு அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்று ட்ரம்ப் பயங்கர கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. நீ அனுமதித்தால் என்ன, அனுமதிக்காவிட்டால் என்ன? யூதேயாவும் சமாரியாவும் யூதனுடையது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே அனுமதி கொடுத்து விட்டார். இனி இதில் அமெரிக்காவிடம் அனுமதி கேட்க வேண்டுமா என்ன என்பதை, அதாவது இதை கேட்டால் பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார் என்பதுதான் உண்மை. மேலும் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி கடைசி நாட்களில் யூதேயாவின் நிலப்பகுதியில் யூதர்கள் குடியிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதன்படிதான் இப்போது யூதேயா சமாரியாவில் யூத குடியிருப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன. யூதேயாவும் சமாரியாவும் இஸ்ரேலுடன் இணைக்கப்படுகின்றன. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைபடாது என்பதுதான் சத்தியமாகும். யூதேயாவையும் சமாரியாவையும் இஸ்ரேலுடன் இணைத்தால் அமெரிக்கா இனி இஸ்ரேலுக்கு கொடுக்கும் எல்லா நிதி உதவியையும் எல்லா ஆதரவையும் அமெரிக்கா நிறுத்திவிடும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ரொம்ப நல்லதா போச்சு. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று யாக்கோபு கூறியதைப் போல யாக்கோபின் சந்ததியினராகிய இஸ்ரேல் ஜனங்களை இந்த நாள் வரைக்கும் ஆதரித்து தாங்கியது அமெரிக்கா அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறார். இனிமேலும் இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாகும். இனியும் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். இடையில் அமெரிக்கா எதற்கு? பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்ததால் தான் அமெரிக்கா சொல்வதற்கு முன்பே அவர் சொல்லிவிட்டார். என்ன தெரியுமா? யாருடைய தயவும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களை பார்த்து கொள்ள எங்களுக்கு தெரியும், யாருக்கும் நாங்கள் அடிமை கிடையாது, எங்கள் நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும்,
எங்கள் நாட்டை தங்களுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்துவதற்கு யாரையும் இங்கே அனுமதிக்கவே முடியாது என்று மறைமுகமாக அமெரிக்காவைத்தான் இப்படி கூறினார். ட்ரம்பிற்கு அரபு நாடுகள் மீது இப்போது திடீரென்று அதிக அக்கறை வந்துவிட்டது. இனி என்ன? தேவன் தன் வேலையை காட்டுவார், அவ்வளவுதான். அதுதான் நடக்கப் போகிறது. பிரிட்டனுக்கு வந்த அதே நிலைதான் இனி அமெரிக்காவுக்கும் வரும். இஸ்ரேல் நாடு என்பது மற்ற நாடுகளை போன்றது அல்ல. அது கர்த்தரின் தேசம், என் தேசம் என்று தேவன் கூறுகிறார். அந்த தேசத்தை பிரிட்டன் ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்து கொண்டு 1948 இரண்டாக பிரித்து பாதியை யூதர்களின் நேர் விரோதிகளான அரேபிய இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்கு முன் வந்தது. அதை தேவன் தடுத்து போட்டார். எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்களே சொல்லி வெளியேறிவிட்டார்கள். இதை தேவனே அனுமதித்தார். ஆனால் பிரிட்டனின் நிலைமை அதன் பிறகு என்ன ஆனது? சூரியன் மறையாத நாடு என்று பெயர் பெற்ற உலக அளவில் வல்லரசாக இருந்த பிரிட்டன் எல்லா விதத்திலும் சீரழிந்து போனது. என் தேசத்தை நீ பிரித்து புறஜாதி இஸ்லாமியனுக்கு கொடுக்க முயன்றாய். இப்போது உன் நாட்டில் அதே புறஜாதி இஸ்லாமியர்களால் நீ உன் உரிமையை இழந்து அதே பாடுகளை அனுபவி என்பதை போல இப்போது பிரிட்டனின் நிலைமை படுமோசமாகிவிட்டது. மேலும் வரலாற்றில் எப்போதெல்லாம் அமெரிக்கா சில நேரங்களில் இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டதோ அப்போதெல்லாம் அமெரிக்கா பல அடிகளை வாங்கியிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா எல்லா விதத்திலும் வலுவிழந்து வருகிறது. இப்போது மறுபடியும் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா பேசுகிறது. இனி முழுவதும் மொட்டையாக போகிறது. மிக விரைவில் வல்லரசு தன்மையை அமெரிக்கா இழக்கப் போகிறது என்பதே உண்மை. இஸ்ரேலை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். கிறிஸ்தவ நாடுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்ததாலேயே தேவன் அந்த நாடுகளை உலக அளவில் செழிப்பாக ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு இப்போது சாபத்தை வாங்கி கொண்டு வீழ்ந்து போய்விட்டன. ட்ரம்ப் எப்போதும் ஒரே மாதிரி பேசக்கூடியவர் அல்ல, எந்த நேரத்திலும் மாறக்கூடியவர் தான். திடீரென இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் மாறலாம். 2019 முதலில் ஜெருசலேமை அவர்தான் அங்கீகரித்தார். இப்போது அவருக்கு பயங்கர அரசியல் நெருக்கடி வேறு இருக்கிறது. இப்போது ஐநாவில் தனி பாலஸ்தீனம் உருவாவதை அமெரிக்கா தான் தன் வீட்டோ பவரை பயன்படுத்தி தடுத்து வைத்திருக்கிறது. இனி அமெரிக்கா அதை செய்யாவிட்டால் பாலஸ்தீன தனி நாட்டை உடனே அங்கீகரித்து விடுவார்கள். ஆனாலும் அவ்வளவு எளிதில் அமெரிக்கா இஸ்ரேலின் உறவை முறித்து கொள்ள முடியாது. காரணம், அமெரிக்காவின் எல்லா பிடியுமே அங்குள்ள யூதர்கள் கையில் தான் இருக்கிறது. ஒருவேளை அப்படி அமெரிக்காவும் சேர்ந்து பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரித்தால் இஸ்ரேல் ஒருபோதும் அதற்கு சம்மதிக்கவே போவதில்லை. என்ன விலை கொடுத்தாவது அதை தடுப்பார்கள். மேலும் பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா சம்பவங்களும் அதிவிரைவாக இனிதான் நிறைவேறப் போகின்றன. ஜெபத்தோடு கூட இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆமென்.